மிரட்டி பாஜக வந்து கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க, பணிய வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்கள் எதற்காக யாரோடு கூட்டணி வைக்கிறாங்க, அவருக்கு பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியலீங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? முதலமைச்சர் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஏன் இதையே திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்க எனக்கு புரியல. அவருக்கு என்ன பயம், என்ன அவருக்கு ஒரு சங்கடம் எனக்கு தெரியலீங்கண்ணா. ஒரு காலத்தில் அவர் தான் சொன்னாரு, அவருடைய தந்தையார் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க ஒன்று அங்க ஒன்று இருக்குனாரு. அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சு. முதலமைச்சர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றதுங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றது விஷன் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கறேங்கண்ணா. இப்போ எங்க கூட்டணியா இருந்தாலும் விஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும். சகோதரர் விஜயா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். சகோதரர் சீமான் அண்ணா இருந்தாலும் விஷன் கொடுக்கணும். இன்னைக்கு தான் அரசியல் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தெளிவா யோசிச்சு தான் ஒரு ஓட்டு போட போறாங்க. அதனால் முதலமைச்சர் எதற்காக பிதற்றுகின்றார்? அவர் செஞ்ச சாதனையை சொல்லலாமே. 4 வருஷம் ஆச்சு.